சில பேருக்கு உடல் நன்றாக இருக்கும், மனம் நன்றாக இருக்காது. சில பேருக்கு மனம் நன்றாக இருக்கும், உடலில் நிறைய வியாதிகள் இருக்க துவங்கும். ஸோ இப்பொழுதெல்லாம் நான் ஒரு ஆங்கில வார்த்தை கலக்காமல் தமிழில் பேச வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தோடு வந்திருக்கின்றேன். நடுவில் ஆங்கில வார்த்தை வந்தால் தயவு செய்து மன்னிக்க வேண்டும். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே. கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே, கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே. பசுப்புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவே. நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே. பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவே, பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவே. பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவே, பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவே. தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவே, தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவே. பணம் பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவே. நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே. சொல்லானாலும் ஓவென்றொலிக்கும் சொல்லாவே, பழச்சுவையானாலும் பஞ்சாமிர்தச் சுவையாவே. சொல்லானாலும் ஓவென்றொலிக்கும் சொல்லாவே, பழச்சுவையானாலும் பஞ்சாமிர்தச் சுவையாவே. அருளும் தானாலும் வீடும் பேரும் உண்டாவே, அருளும் தானாலும் வீடும் பேரும் உண்டாவே. தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவே. நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே. கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே, பசுப்புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவே. நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே. முருகா 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 முருகா. எல்லோரும் தில்லானா மோகன் அம்மாள் படம் பார்த்துருக்கிறீங்களா? எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் அதை பார்த்து டான்ஸ் படிச்சிருங்க? மாலினி அக்கா ஒரு ஆள் தான் அதில் டான்ஸ் படித்தவங்க. அதுல பத்மினி, இதுல மாலினி. ஓகே, தில்லானா மோகன் அம்பாள் படத்துல ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டு எழுதினவர் கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசனின் பாடல்கள் இன்றும் காலத்தால் அழியாத பாடல்கள். அந்த பாடல் ஒன்றுல வரும், அதாவது நலம் விசாரிக்கிற பாடல். ஒருவரை நலம் விசாரிக்கிறது. எப்படி? நலம் தானா, நலம் தானா. அடுத்த வரிதான் முக்கியம். உடலும் உள்ளமும் நலம் தானா. அப்ப உடல் நலம் என்பது என்ன? உடல், அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல போனால் பிசிக்கல் பாடி, உடல். உள்ளம்
என்பது என்ன? எங்களது மனம். உடலும் உள்ளமும் நலம் தரவு. சில பேருக்கு உடல் நன்றாக இருக்கும், மனம் நன்றாக இருக்காது. சில பேருக்கு மனம் நன்றாக இருக்கும், உடலில் நிறைய வியாதிகள் இருக்க துவங்கும். அப்ப உடலும் உள்ளமும் நன்றாக இருந்தால்தான் ஒருவர் உடல் நலத்தோடு நன்றாக இருக்கின்றார் என்று சொல்ல முடியும். ஆனால் என்ன நடக்கின்றது என்று பார்த்தீர்களானால், நமக்கு தெரியும் ஒருவருக்கு ஒரு காய்ச்சல் வந்து விட்டது, அல்லது ஒருவருக்கு ஒரு தலையடி வந்தது. சொல்லுவீங்க, தலையடியும் காய்ச்சலும் வந்தால் தான் தனக்கு வந்தால்தான் தெரியும் என்று. அது ஒரு தமிழ் பழமொழி. கஷ்டம் வந்தால்தான் கடவுளும் டாக்டரும் கண்ணில் தெரிவார் என்று சொல்லுவீங்க இல்லையா? அது அந்த காலத்தில். அப்ப உடலுக்கு நாங்கள் பிரச்சனை வந்தால் அந்த வலி என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. ஒரு நோ, எங்கட தமிழ்ல சொல்றதுன்னா ஒரு நோ இது என்று சொல்றது. வலி வந்தால் அது ஒரு அறிகுறிய உள்ளுக்கு ஏதோ நடக்குது. இப்ப முழங்கால வலி இருக்குண்டால் முழங்கால ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லி அதை சொல்லி, இப்ப வலி என்றது இல்லாமல் போச்சென்றால் என்ன நடக்கும்? நாங்கள் ஒரு நாளும் அதுக்கு எங்களோட உடலை கவனிக்க மாட்டோம். வலி என்றது ஒரு சிக்னல். இப்ப இந்த கார் ஓடைக்குள்ள தெரியும், செக் என்ஜின் என்ற ஒரு சிக்னல் ஒன்று வரும் இல்லையா? டயர் பிரஷர் லோ ஒன்று வரும். இது மாதிரி எங்களுக்கு ஆண்டவனும் சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதாக்கள் இருப்பினும் ஏதோ ஒரு இயற்கை எங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகளை படைத்திருக்கின்றது. அப்ப வலி என்பது ஒரு அறிகுறி, உடல் அறிகுறி. அப்ப உடல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் மருத்துவரை அணுகுகின்றோம். அது எல்லாரும் நாங்கள் செய்கிறது தான். பல பேருக்கு சர்க்கரை நோய் இருக்கலாம். அதுவும் நாங்கள் எங்களுடைய இந்த அழகான மண்தோல் கலர் இருப்பவர்கள், இலங்கை, இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் இந்த கோபால் பட்படி விளம்பரம் கேட்டிருக்கீங்களோ? அந்த நாடுகளில் இருக்கும் எங்களை போன்ற அழகான இந்த மண் தோல் கொண்டவர்கள் அனைவருக்கும் சர்க்கரை வியாதி வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதாவது தான் எங்கட ஊர்ல தான் சீனி பாட்டி, சீனி அம்மா, சீனி அப்பூ, அந்த காலத்துல பேரும் வச்ச வேலை. யாரும் இருக்கிறீங்களே சீனி பாட்டி என்று சொல்றேன், சீனி மாமி. எங்கட ஒரு மாமிக்கு பேர் சீனி மாமி, ஆனா அவனோட பேர் வேற. அவனோட பேர் புவனேஸ்வரி, ஆனால் அவங்க சீனி மாமி என்று சொல்றாங்க. அதே மாதிரி சீனி அப்போ, சீனி ஐயா, ஓ சீனி அக்கா. ஓ அப்ப ஏன் எங்கட டயபெட்டிஸ்ன்றது எங்களோட சேர்ந்து. அப்ப டயபெட்டிஸ் மட்டுமல்ல, எங்களுடைய நாட்டில், அதாவது இந்தியா, இலங்கை போன்ற எங்களது தோல் நிறம் கொண்டவர்களுக்கு சர்க்கரை வியாதி மட்டுமல்ல, இதய நோயும் அடுத்தது மிக மிக பாரம்பரியமானது. ஆனால் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால நாங்கள் ஒருக்கா பின்னால நோக்கி போவோம். இந்த பழைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா அப்படியே இவர் இப்படி யோசிப்பார், உடனே ஒரு சர்க்கிள் ஒன்று வேறு பார்த்துருக்கீங்களா பழைய படம்? அது எப்படி எடுக்கணும்னு நான் இந்தியாவில் இருக்கீங்கள ஒரு டிவி ஷூட்டிங் ஒன்று நடந்தது. அப்போ அதில் பார்த்தால் என்னென்னால் ஒரு வாளிக்குள்ள தண்ணியை விட்டு ஒரு ஒரு குச்சி ஒன்று வச்சு இப்படி சுற்றி விட அதை கேமராமேன் அதை செய்கிறார். அதுதான் எங்களுக்கு காட்டுறாங்க இப்படி ஒன்று வேறு. அப்போ திருப்பி நாங்கள் ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னால் போனோம் என்றால் ஒருவருக்கு சர்க்கரை நோய் வந்து விட்டது என்று அப்போ அது கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். எல்லாரும் அது பெரிய பெரிய கதைகள் எல்லாம் சொல்கிறேன். இவையில் வந்து அந்த அப்போ அந்த மரத்துக்கு கீழே உண்டுக்கு போனவர் அது ஒரே எறும்பாக இருக்குது. இப்படியெல்லாம் சர்க்கரை நோயை கண்டுபிடிச்சவை ஒரு காலத்தில். அப்போ சர்க்கரை நோயை கண்டுபிடிக்கிறதுக்கே கனகாலம் எடுத்தது எங்களுக்கு. அப்போ முந்தி பார்த்தீங்கன்னா எங்களோட ரத்தத்தில் இருக்கிற சீனியை செக் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமென்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். நாங்கள் ஒரு டெஸ்ட் டியூப்ல யூரினை விட்டு அதுக்குள்ள ஒரு 2 கெமிக்கலை விட்டு அதுக்குள்ள நாங்கள் சூடு பண்ணினால் அந்த கலர் எல்லோவில் இருந்து ரெட்டாக மாறினால் இவருக்கு சர்க்கரை நோய் இருக்கு. மற்றபடி எங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, சர்க்கரை நோய் இருக்குன்றால் அந்த காலத்தில் மருந்துகளும் கிடையாது. அப்போ மருந்து வந்து இந்த மெட்ஃபார்மின்ன்றது கனகாலமாக இருக்குது. மெட்ஃபார்மின் எடுத்துக்கொண்டிருந்தவைகள் அதற்கு விட வேறு ஒன்றும் தெரியாது. அப்போ நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், அந்த காலத்தில் சர்க்கரை நோய் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மரண தண்டனை என்று எழுதி விடுவார்கள். நீங்கள் சீனி சாப்பிட இயலாது, என்ன அங்கால பாயாசம் குடிக்க இயலாது, கல்யாண வீட்டுக்கு போனால் இவையில கண்டு தனியாக
திருண்டத்தகாதவர்கள் மாதிரி இந்த சர்க்கரை இருப்பவர்களை ஒதுக்கி விடுவார்கள். ஆனால் இப்போ அப்படியோ இல்லை. அண்ணனுக்கு சர்க்கரை நோய் இருந்தாலும் 2 எக்ஸ்ட்ரா கேக் சாப்பிடுவார். பர்த்டே பார்ட்டிக்கு போனாங்க, பாயாசம் கல்யாண வீட்டுக்கு போனால் 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா வாங்கி குடிப்பார். ஏனென்றால் இப்போ எங்களுக்கு அந்த விஞ்ஞான ஆராய்ச்சிகள் மூலமாக நாங்கள் சர்க்கரை வியாதியை மிகவும் நன்றாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கலாம். அது எங்களுக்கு இப்போ இருக்கு. இப்போ நிறைய மருந்துகள் இருக்கின்றன, நிறைய. ஆனால் சர்க்கரை வியாதி அதோடைய அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை வருவது எப்போ என்றால், நாங்கள் டாக்டர்கிட்டையும் போவோம். அவர் 3 மாதத்துக்கு ஒருக்கா பிளட் டெஸ்ட் சொல்லுவார், நாங்கள் போக மாட்டோம். எங்களுக்கு நோ வந்தால் தான் நாங்கள் போவோம் டாக்டர்கிட்ட. அப்போ சர்க்கரை வியாதியால் வார அந்த பாரதூரமான விளைவுகள் இப்பொழுது நாங்கள் 70 வயதில் வர வேண்டியதை நாங்கள் 100 வயதுக்கு பிற்போட்டு விட்டோம். அது வரைக்கும் இப்போது சர்க்கரை வியாதியோடு பல பேர் இப்பொழுது நாங்கள் நடமாடிக்கொண்டிருக்கின்றோம், அன்றாட வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். சரி, அப்போ நான் என்ன சொல்ல வரேன், 40 வருடங்களுக்கு முன்னால இருந்த நமது விஞ்ஞான அறிவு, மருத்துவ அறிவு படிப்படியாக வளர்ந்து இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு சொல்லலாம், 3 மாதமா நீங்கள் என்னென்ன சாப்பிட்ட நீங்கள் என்று சொல்லி லேப்லேயே சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய பிளட் சுகர் என்ன லெவலில் இருக்கு, அந்த HbA1c என்று சொல்லக்கூடியதை எல்லாரும் செட் பண்ணும். ஆஹா, இது அன்னைக்கு ஏப்ரல் மாதம் எடுக்கல 6.4 இருந்தது, இப்போ செப்டம்பர் மாதம் எடுக்கல 9.8க்கு போயிட்டுது. ஏனென்றால் அவர் 4 கல்யாணம், 3 சாமத்திய வீடு, 7 பர்த்டே பார்ட்டி இவ்வளவும் போயிட்டு வந்தபடியால் அவர்கிட்ட சுகர் ஏறிட்டுதுன்னு நாங்கள் சொல்லலாம், டாக்டர்ஸே சொல்லலாம். சாதகம் பார்க்குற மாதிரி அது உங்களோட சனி திசை இதில் நிற்குதுண்டு, காண்டம் வாசிக்கிற மாதிரி. அப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னால், இப்பொழுது நாங்கள் வடிவாக சொல்லலாம், அதை எப்படி குறைப்பது என்பதையும் எங்களுக்கு உடல் சம்பந்தமான பலவிதமான விஞ்ஞான அறிவு வளர்ந்திருக்கின்றது. ஆனால் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னதை போல உடலும் உள்ளமும், அந்த உளநலம், அதுதான் அந்த சரியான பதம், உளநலம் அல்லது மனநலத்தை நாங்கள் பார்த்து கொள்கின்றோமா என்ற கேள்வி எழுகின்றது. அப்போ நாங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 40 வருடங்களுக்கு முன்னால், திருப்பி நான் ரீவைண்ட் பண்ணி 80கள் 70களில் போனால், அப்போ ஒரு மனநல மருத்துவரிடம் போய் நாங்கள் காட்டினால் எங்களை அந்த எல்லாரும் இப்படி முக்காடு போட்டு கொண்டு தான் சைக்காட்ரிஸ்ட போக வேண்டியது. இவருக்கு என்ன தட்டி போட்டுதோன்னு சொல்ல வேண்டாம் இல்லையா? அதான் நாங்கள் அது என்னென்னு தட்டி போட்டுதோன்னு சொல்ல வேண்டாம். அந்த அளவுக்கு விசர் வந்துட்டு. அப்போ மனநலம் என்பது இப்படித்தான் இருந்தது. அதாவது நாங்கள் ஒரு என்ன சொல்றது, இந்த ஜிபி என்று சொல்லக்கூடிய ஃபேமிலி டாக்டர், இங்கே ஃபேமிலி டாக்டர் என்று சொல்றது பொது வைத்தியர்கிட்ட போய் நாங்கள் மனநலத்தை பற்றி ஏதாவது கதைக்கின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கின்றதா நாங்கள் ஊரில் இருக்கும் போகாது இப்போ. ஆனால் உடல் நலத்திற்கு இவ்வளவு விஞ்ஞான ஆராய்ச்சிகள் மூலம் நாங்கள் எவ்வளவு முன்னேறி இருந்தாலும் மனநலம் என்பது இன்னும் நாங்கள் ஏதோ ஒழிச்சு ஏதோ சொல்லக்கூடாதது செய்யக்கூடாதது செய்து விட்டோம் என்கின்ற ஒரு நிலைமையில தான் இன்றும் நாங்கள் ஓரளவுக்கு இருக்கின்றோம். யாராவது போய் டாக்டர்கிட்ட சொல்லுவேன், டாக்டர் இப்போ எல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கவலையாக இருக்குது, இது டாக்டர்கிட்ட சொல்கிற விஷயமா அப்படி என்று நாங்கள் யோசிக்கின்றோம் இல்லையா? இன்னும் அப்படி தானே இருக்குன்னு. ஆனால் உடல் நலத்தை போல மனநலமும் நிச்சயமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இதில் எல்லாரும் என்ன கேட்கிறேன்டால், எல்லாரும் கேட்குறப்ப இவருக்கு என்ன, இவருக்கு ஏதோ கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கட்டும், கொஞ்சம் மனக்கு கவலையாக இருக்கிறாரோ, அப்போ இவருக்கு ஏன் கவலை வந்தது என்றால் அங்கே மனுஷி செத்துட்டா, அப்போ அதால தான் இவருக்கு கவலை வந்தது. அப்போ ஏதோ அதை நாங்கள் தொடர்பு படுத்தி கொண்டு பார்ப்போம். மகன் ஒரு வெள்ளக்காரியை முடிச்சுட்டா அதனால தான் கவலையாக இருக்குன்னு சும்மா நான் பேச்சுக்கு சொல்கிறேன். சில பேருக்கு மனுஷி செத்துட்டாண்டு கவலையெல்லாம் போய் சந்தோஷமாய் நான் ஒருத்தரையும் சொல்ல இல்லை. அண்ணன் கேட்டார் உங்களுக்கு வைஃபை வேணுமோண்டு, பின்ன மாநில வைஃப் வேணுமோன்னு கேட்டார்.
அதான் ஒரு மனுஷியோடய சமாளிக்கிறது கஷ்டமா இருக்குது. இது லைவ்ல போகுதோ நல்ல காலம் ரெண்டு மனுஷி இப்ப பார்த்ததுண்டா நான் வீட்டை திரும்பியலாது. ஓகே, வீட்டை திரும்பியலாது. ஓகே. ஓ, அப்ப என்ன பிரச்சனை என்றால் இந்த கவலைப்படுறதுதான் நாங்கள் இந்த டிப்ரெஷன் என்று ஒரு வியாதி இருக்கின்றது என்பதே நாம் ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கின்றது. அப்ப டிப்ரெஷன் என்ற ஒரு பதம் இருக்கின்றது. அதுக்கு தமிழ்ல சரியான பதம் பார்த்தீங்கன்னா மனச்சோர்வு என்று சொல்லலாம். டிப்ரெஷன், மனத்தளர்ச்சி, மனச்சோர்வு என்பது. அப்ப இந்த மனச்சோர்வு என்பதை நாங்கள் ஒரு நோயாக பார்ப்பது இல்லை. என்ன, எங்களுடன் ஒரு அன்புக்குரியவர், அது அண்ணாவோ தம்பியோ மனைவியோ கணவனோ யாரோ இறந்து விட்டால் கவலைப்படுகின்றோம். அதுதான் மனச்சோர்வா என்று கேட்டால் இல்லை. அப்ப மனச்சோர்வு என்பது ஒரு நோய் என்பதை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உடலுக்கு டயபெட்டிஸ், அதாவது நீரிழிவு நோய், அதான் சரியான தமிழ். டயபெட்டிஸுக்கு நீரிழிவு நோய் அல்லது சர்க்கரை வியாதி என்றும் சொல்வார்கள். அது உடலுக்கு அப்படி ஒரு நோய் இருப்பது போல மனதுக்கும் அப்படி ஒரு நோய் இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலில் விளங்க வேண்டும். அப்ப சில காரணங்களால் தான் இந்த நோய் வந்தது என்று சொல்ல முடியாது. ஒரு சினிமா நடிகர் இருந்தார், இந்த மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர் என்று சொல்லக்கூடிய அந்த படத்தில் நடித்தவர். அந்த ஔவை சண்முகி என்ற தமிழில் கமலஹாசன் நடித்த படம், அதனுடைய ஆங்கிலம். அதில் நடித்த நடிகர் மிக திறமையான நடிகர், எப்பவும் கலகலகல பேசிக் கொண்டிருப்பார். அவருடைய இறப்பு தற்கொலை செய்து கொண்டு வந்தார். பல பேர் தற்கொலை செய்து இறப்பவர்கள், அவர்களை பார்த்தீர்களானால் அவர்கள் கவலையாக மிகவும் மிக கலகலப்பாக இருப்பவர்கள் திடீரென்று தற்கொலை செய்து இறக்கிற விஷயமாக இருக்கும். நமது நாட்டிலே ஒரு காலத்திலே இலங்கை உலகத்திலேயே தற்கொலை செய்து கொள்பவர்களின் பட்டியலில் முதலிடத்தில் இருந்தது, இப்பொழுது இல்லை. அப்ப இந்த தற்கொலை என்பது, அதாவது ஒரு டயபெட்டிஸ் என்கின்ற நோயை, சர்க்கரை நோயை நாங்கள் கவனிக்காமல் விட்டால் அதனுடைய விளைவுகள் ஒரு இருதய நோய் ஒருவர் இறப்பது, அல்லது ஒரு பாரிசவாதம் ஒருவர் இறப்பது. அதுபோல இந்த உளநோய் டிப்ரெஷன், அதை நாங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டால் அதனுடைய பாரதூரமான விளைவு தற்கொலை என்றுதான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அண்மையிலே 2 கிழமைக்கு முதலே என்னுடைய மருத்துவக் கல்லூரியில் என்னுடன் படித்த நண்பர், அவர் ஒரு மனநல மருத்துவர், சைக்காட்ரிஸ்ட். அவரை நான் இப்போ மார்ச் மாதம் கூட பார்த்தேன், திருச்சியில் இருக்கிறவர். திடீரென்று எனக்கு மார்னிங் வாட்ஸ்அப்பில் நியூஸ் வருது, தற்கொலை செய்து இறந்து விட்டார். இவ்வளவுக்கும் அவர் மாதிரி ஒரு நகைச்சுவையாக பேசுவதோ எல்லாருடன் கலகலப்பாக பழகுவது மாதிரி இருக்காது. அப்போ இந்த மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி சொல்ற கதை கேட்டா ஒரு மாதிரி ஹாரர் இல்லை, தேவையானதான் கதைக்கிறேன். ஓ, அப்ப இந்த மனச்சோர்வு அல்லது மன அழுத்தம் என்பது நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். எல்லாரும் நினைக்கிறது என்ன சொல்றது, இந்த காதல்ல தோல்வி, தாடி வளர்த்து கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு திரிகிறவியல், இவைகளுக்கு மனச்சோர்வு இருக்கலாம். இல்லாட்டி பரீட்சையில் தோல்வி. அப்ப பரீட்சையில் தோல்வி வந்தால் எல்லாரும் எல்லாம் தற்கொலை செய்யணும். முக்கியமா நான் தற்கொலை செய்யணும். நான் முதல்ல ஏழெல்லாம் ஃபெயில் ஆகித்தான் பாஸ் பண்ணினாங்க. இதுல சொல்றதுக்கு வெட்கப்படையில உண்டு. அப்ப எங்களுக்கு அதான் கவலை இல்லை, இப்ப போனா அடுத்து பார்த்து கொள்ளலாம். ஆனால் இந்த பரீட்சையில தோல்வி பல சிறார்கள் தற்கொலை செய்வதை நாங்கள் இன்றும் பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர்களுக்கு உள்ளே இருக்கும் அந்த மனச்சோர்வை சரியான முறையில் அணுகாமல் நாங்கள் அதை மேலோட்டமாக அது அப்படித்தான் என்று போட்டு விடுறது தான் பிரச்சனை. அப்ப மனச்சோர்வு டிப்ரெஷன் என்பது எந்த வயதிலும் வரலாம். இப்போ டயபெட்டிஸ் என்பது எந்த வயதிலும் வரலாம் இல்லை. நான் இப்போ ரெண்டையும்
சமமாக, பேரலலாக, பேரலல் ஆங்கில வார்த்தை, சமாந்தரமாக நான் பேசிக்கொண்டு போக போகின்றேன். அப்ப டயபிட்டிஸை நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம். அதுக்கு நாங்கள் சிகிச்சை எடுப்பதற்கு நாங்கள் தயங்குவதில்லை. இன்சுலின் இருந்தால் இன்சுலின் எடுப்போம். இல்லை டாக்டரிடம் போய் நாங்கள் மருத்துவரிடம் போய் ஆலோசனை பெறுவோம். அந்த சர்க்கரை நோய் இருக்கும் மருத்துவர் தாதி, அதாவது டயபெட்டிக் நர்ஸிடம் போய் நாங்கள் ஆலோசனை கொடுப்போம். அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறதில்லை. நாங்கள் இப்போ ஒரு பார்ட்டியில் போனால் கன்னியா காட்டுக்கு கூட சுகர் இந்த மாதிரி அது எல்லாரும் இப்போ நோமல். என்ன இப்போ கன்னியாக்காக்கு இல்லைன்னா சும்மா கேட்குறேன். நோமல், எஸ். ஓ, அவ போர்டர்ல இருக்கோ. நயகரா ஃபால்ஸுக்கு தாண்டினால் பஃபலோ, அதான் போர்டர். ஓகே. ஓ, அப்ப இந்த போர்டர்ல இருக்கிறதுன்றது இனிமே இல்லை. இனி ஒன்று நீங்கள், அதாவது அந்த ஒரு காலத்தில் இந்த ஜார்ஜ் புஷ் ஒரு பிரசிடென்ட் இருந்தார் தெரியுமா? அவர் சொன்னார், either you're a terrorist or you're not a terrorist, nothing in the border. So நீங்கள் ஒன்று டயபெட்டிக் இல்லை not a diabetic. அப்ப கன்னியாக்கா not a diabetic அப்படியே வச்சுக்கொள்ளுங்க, சந்தோஷத்தையே கெடுப்பாங்க. அப்ப டயபெட்டிஸை பற்றி நாங்கள் கதைக்கிறத பற்றியோ அல்லது நீங்கள் என்ன டேப்லெட் எடுக்கிறீங்க நீங்கள் நாங்கள் கதைக்கிறத பற்றி அதை பற்றி கவலைப்படுறீங்க. ஆனால் எங்களோட டிப்ரெஷனை பற்றி யோசிக்கிறோம். என்ன இதே இவருக்கு சொல்லுவோம், இவருக்கு சொன்னால் ஊருக்கே சொன்ன மாதிரி. என்ன சில பேர்கிட்ட சொன்னால் அப்படித்தான், சில பேர்கிட்ட சொன்னால் நாளைக்கே வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்துடும், உனக்கு டிப்ரெஷன் ஆனே, ஓ அதுக்கு மருந்திலே எடுக்கிறான், அவ்வளோதான் போச்சு. பிறகு அங்கால டொரண்டோ ஸ்டார், வீரகேசரி எல்லா பேப்பர்லேயும் வந்த மாதிரி. அது சில பேர் சொல்கிறவே என்ன உங்கள்கிட்ட சொன்னால் பேப்பரில் போட்ட மாதிரி. அப்போ அதுவும் ஒரு ரீசன் என்னென்றால் இந்த உளநலம், அதாவது மனநலம் அல்லது உளநலத்தை நாங்கள் கவனிக்காம விடுவதற்கு ஒரு காரணம் அதுல சொல்றது ஆங்கிலத்தில் ஸ்டிக்மா என்று சொல்றது. ஸ்டிக்மாவுக்கு சரியான தமிழ் சொல்ல இல்லை, நானும் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஸ்டிக்மா நான் கண்டுபிடித்த கொஞ்சம் கிட்ட வரக்கூடிய சொல் களங்கம். களங்கம் என்று சொல்றாங்க. ஸ்டிக்மா, இட் இஸ் அ ஸ்டிக்மா. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை வெளியில சொன்னால் எனக்கு வெக்கம், ஒரு களங்கம் என்ற ஒரு ஸ்டிக்மா. சரியோ? அப்ப அந்த அந்த பயத்தால தான் எனக்கு டயபிட்டிஸ் இருக்கிறத பற்றி நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் எந்த பிரச்சனையும் எனக்கு வருவதில்லை. ஆனால் எனக்கு டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்வதற்கு நான் மிக மிக யோசிக்க வேண்டி இருக்குது. ஏனென்றால் என்ன பைத்தியகாரன் என்று சொல்லிடுவீனமோ, இந்த பைத்தியகாரி அவருக்கு டிப்ரெஷன் ஆகி அது ஒரு விசர். இப்படித்தான் நாங்கள் யோசிக்கிறோம். சமூகம் எங்களை ஒதுக்கி விடும் என்று நாங்கள் யோசிக்கின்றோம். அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? அப்ப முதல்ல என்ன நாங்கள் செய்யணும் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு அங்கம்மா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும்
வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையிலே நடுக்கமா. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையிலே நடுக்கமா. அப்ப இந்த மனச்சோர்வு, டிப்ரெஷன், இதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது முதல்ல தெரியணும். சரியா? எல்லாருக்கும் இப்போ கவலைப்படுதல் தான் நாங்கள் எல்லாரும் நினைக்கிறது மனச்சோர்வுன்ற ஒரு அறிகுறி. அப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருவருடைய கணவரோ மனைவியோ இறந்து விடுகிறார் என்று வையுங்கள், அல்லது ஒருவருக்கு வேலை போய்விடுகின்றது, அல்லது ஒருவருக்கு பரீட்சையிலே தோல்வி வருகின்றது என்றால் நிச்சயமாக கவலைப்பட வேண்டும். கவலைப்பட இல்லைன்னா தான் பிரச்சனை. நீங்கள் செத்த போய் எந்த வீட்டுக்காரர் செத்து போன அப்படின்னு சொன்னால் அதுதான் பிரச்சனை. அப்ப என்ன நடக்குது என்றால் அது கவலைப்படுவது இயற்கை. அது டிப்ரெஷனா என்று கேட்டால் இல்லை. அதற்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னா கிரீவிங் என்று சொல்றார்கள். சில பேருக்கு எக்ஸ்டெண்டட் கிரீவிங் இருக்கலாம். ஒரு 6 மாசத்துக்கு மேலே இது வந்ததுனால் எக்ஸ்டெண்டட். இப்போ நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். இப்போ டிப்ரெஷனை விட்டுடுங்க. இப்போ ஒரு ஆள் அவருக்கு 40 வயது இருக்குன்னு, அவருக்கு சர்க்கரை வியாதியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் இப்போ கொஞ்ச காலமாக நிறைய இனிப்புகள் சாப்பிட துவங்குறார். இனிப்புகள் சாப்பிட்றார், கொக்கா கோலா சாப்பிட்றார். அவருக்கு பாயாசம் பண்ணால் உயிர் எல்லாம். அவர் ஸ்வீட் கடையில் அவற்றை வாழ்க்கையே போகுது. அவருக்கு டயபெட்டிஸ் வருமா வராதா? இந்த வடிவே சொல்ல வரும் வரும். அதான் இப்ப என்னென்றால், அப்ப அந்த ஸ்வீட் சாப்பிட்றதால அவருக்கு டயபிட்டிஸ் வருமா என்றால், ஸ்வீட் சாப்பிட்றதால டயபிட்டிஸ் வரமன் இல்லை. ஆனால் அந்த இனிப்பு சத்து ஏற இந்த டயபிட்டிஸ் என்று இருக்கக்கூடிய மரபணு, உங்களது ஜீன்ஸ், அதை இது ட்ரிகர் பண்ணிவிடும், தூண்டிவிடும். அப்ப 70 வயதில் வர வேண்டிய சர்க்கரை நோய் 40 வயதிலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதை போலத்தான் இந்த மனச்சோர்வு என்பதும் ஒருவருடைய தோல்வியிலோ அல்லது ஒருவருடைய இறப்போ வரும்போது உள்ளுக்குள்ளே இருந்த அந்த மனச்சோர்வானது ஒரு ட்ரிகர் பண்ணி தூண்டிவிடும். அதாவது நல்லாத்தானே போயிட்டு இருக்குது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அது வருவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கலாம். ஆனால் இந்த கவலைப்படுதல் மட்டும்தான் இந்த மனச்சோர்வின் அறிகுறியான்னு கேட்டால் இல்லை. நான் ஒரு 100 அறிகுறிகள் சொல்லுவேன். இப்ப நேரம் இருந்தால் அந்த 100 அறிகுறிகளும் மனச்சோர்வின் அறிகுறிகளாக இருக்கலாம், டிப்ரெஷன் அறிகுறிகளாக இருக்கலாம். ஒன்று நன்றாக கதைத்துக் கொண்டிருந்தவர், நன்றாக பேசிக் கொண்டிருந்தவர். இந்த மாதிரி புதன்கிழமைகளில் யோகா கிளாஸ் முடிச்சுட்டு எல்லாரோடையும் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தவர் இப்போ கொஞ்ச காலமா எனக்கு வாரது பிடிக்கல, நான் தனியே ஒதுங்க துவங்குறேன், சமூகத்திலிருந்து ஒதுங்குதல், எனக்கு எந்த இதுவும் பிடிக்கல. அதாவது ஆங்கிலத்தில் சொல்வதானால் the pleasurable activities become unpleasurable. சில பேருக்கு டான்ஸ் ஆடுறதுல பிடித்தமாக இருக்கும், சில பேருக்கு பாட்டு பாடுறதுல பிடித்தமாக இருக்கும். இப்போ எனக்கு பெருசாக பாடுறதுக்கு விருப்பம் இல்லை. சில பேருக்கு கதை எழுதுறதாக பிடிக்கமாக இருக்கும். சில பேருக்கு நண்பர்களோடு இருந்து கதைப்பது, பழைய கதைகளை எல்லாம். இப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்க துவங்குறார் என்றால் அது ஒரு அறிகுறியாக இருக்கலாம். மற்றது சில பேருக்கு நித்திரை வராமல் இருப்பது அல்லது அளவுக்கு அதிகமாக நித்திரை கொள்வது. காலம் எழுப்பினால் ஏன் இன்றைக்கு இன்னொரு நாள் வருகின்றது என்று ஒரு வெறுப்பு இருக்கலாம். அதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன். நான் இப்போ எழுப்பி என்ன செய்ய போறேன், அளவுக்கு அதிகமாக தூங்க, அல்லது இரவு முழுக்க நித்திரை கொள்ளாமல் இருப்பது. அதுக்காக இரவு நித்திரை கொள்ளாத எல்லாருக்குமே டிப்ரெஷன் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இப்போ நீங்கள் எல்லாம் யோசிக்கிறீங்க, ஐயோ எனக்கு இப்போ கொஞ்ச நாள் நித்திரை வார இல்லை, எனக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்குமோ?
அது வேற பிரச்சனை இருக்கலாம், பக்கத்து வீட்டு நேக் வச்சு கொண்டு இருக்கலாம், அதாலே நித்திர வராமல் இருக்கலாம். சரியா? மற்றது அளவுக்கு அதிகமாக நித்திர உள்ளது. அதை விட பசி, சில பேருக்கு பசி எடுக்காமல் போகலாம், சில பேருக்கு பசி அளவுக்கு அதிகமாக போய் சாப்பிட்றதா இருக்கலாம், வெயிட் போட துவங்கினா. சில பேருக்கு வெயிட் குறைஞ்சு, அது ஒரு பாட்டு இருக்குது, பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது. அது கண்ணதாசன் சொன்னது காதலுக்கு. இப்போ உங்களுக்கு காதல் வந்ததாலே அது வர இல்லை, ஆனால் டிப்ரெஷனுக்கும் அதை சொல்லலாம். பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது. அப்போ இது டிப்ரெஷனின் அறிகுறியாக இருக்கலாம். அது மட்டுமல்ல, திடீர் என்று நன்றாக நல்ல சிரித்த முகத்தோடு எப்பவுமே கலகலப்பாக பேசும் ஒருவர் திடீர் என்று கோபம் வருகிறது. அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வருகின்றது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுவது. அங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் தாரிஃப் போட்டுட்டான்னு இங்க உணர்ச்சி வசப்படுறது. அதை நான் சொல்ல வரையில்லை, அது எல்லோரும் நான் உணர்ச்சி வசப்படுறது. திடீர் என்று உணர்ச்சி வசப்படுவது, திடீர் என்று கோபம் வருவது, திடீர் என்று என்ன செய்வதென்று தெரியாமல் இருப்பது, மனம் ஒரு நிலையிலே இல்லாமல் அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருப்பது. இப்படியாக பல விதமான அறிகுறிகள். கவலைப்படுதல் மட்டுமல்ல, கவலைப்படுதலும் ஒரு அறிகுறியாக இருக்கலாம். ஆனால் கவலைப்படுதலை விட இவையும் ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம். அப்ப அது மட்டுமில்லை, சில பேருக்கு உடல் உபாதைகள் ஏற்படலாம். உடல் உபாதைகள் ஏற்படும் போது அது என்னென்றே தெரியாமல் நிறைய டெஸ்ட் எல்லாம் செய்யலாம். அப்ப அதுவும் ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இந்த செல்போன் அடிக்கல ஆஃப் பண்ண தெரியாது, அதுவும் ஒரு அறிகுறி. இல்லை, அது என்னன்னா அந்த எங்களுக்கு அந்த மிக கஷ்டமான வேலை, அந்த செல்போனை ஆஃப் பண்ண தெரியும். பரவாயில்ல, சும்மா பாடிக்க சொல்லுறேன். அப்ப அது மட்டுமில்லை, சில சமயங்களில் நாம் அன்றாடம் செய்து கொண்டிருக்கும் பல விஷயங்கள் நாங்கள் ஒத்தி போட்டு கொண்டிருப்போம். இன்றைக்கு சீனியர்ஸ் அடுத்த கிழமை போவோம், பிறகு அங்கே நான் இது என்ன டேக்ஸ் கட்டணும், அது அடுத்த மாதம் செய்வேன். சின்ன சின்ன வேலைகள். இது என்னென்றால் இந்த மனச்சோர்வு என்பது, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு மட்டும்தான் வருவதல்ல, அது 6 to 100 வரை வரலாம். சீரியஸுக்கு முக்கியமாக வரலாம். அது எங்க ட்ரிகர் பண்ணுது என்றால், இனி நான் ரிட்டையர் பண்ணிட்டேன், இனி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இனி லைஃபை என்ஜாய் பண்ண போறேன்னு நினைக்கிறதான் இந்த குற்ற உணர்ச்சி. அது மிக மிக முக்கியம். கில்ட்டி ஃபீலிங். நம்மை அறியாமலே நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி. அதாவது சைனாவில் பூகம்பம் நடந்தாலும் அது என்னால தான் நடந்தது, இஸ்ரேல் காசாவில் கொண்டு போட்டாலும் அது என்னால தான் நடந்தது. எல்லாத்துக்கும் தன்னைத்தானே பழி சுமத்தி கொள்வது, செல்ஃப் பிட்டி என்று சொல்வார்கள். அதுவும் ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அப்ப இன்னொன்று என்னென்றால், பல பேருக்கு, நான் இப்ப சொல்வது மூத்தோருக்கானது. மூத்தோருக்கு என்னென்றால், இப்ப நாங்கள் வேலைக்கு போக தேவையில்லை, நாங்கள் எங்கட பாட்டில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ ஒரு எண்ணம் பெறலாம், நாங்கள் பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்கின்றோமோ என்று இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளுக்கு அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி இல்லை. பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்கிறது. மற்றது நாங்கள் இந்த உலகத்துக்கே பாரமாக இருக்கின்றோமோ, இனி இருந்து என்ன எதிராக சொல்ல எப்படி தெரியுமா, காடு வாவானது வீடு போன்னது, இனி நான் இருந்து என்ன பிரயோசனம், இப்படி எல்லாம் யோசிக்க தோன்றும். இப்படி விபரீதமாகவும் யோசிக்க தோன்றும் இல்லையா? அப்ப இந்த குற்ற உணர்ச்சி என்பதும் ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அப்ப நாங்கள் கண்டுபிடிக்கிறது எப்படி? இது நாங்கள் போய் டாக்டர்கிட்ட சொல்ல போறீங்க, டாக்டர் இப்ப பார்த்தால் எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கின்றது, என்ன செய்யலாம் என்று நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் யாரும் போய் டாக்டர்கிட்ட சொல்ல போறதில்லை. இல்லை, எனக்கு இப்ப பார்த்தால் எப்போ பார்த்தாலும் கவலையா இருக்குது, காலம் எழும்பேலாம் இருக்குது, என்ன செய்யலாம் அப்படி நாங்கள் போய் சொல்ல போறது குறைவு. இல்லை. இப்ப கொஞ்சம் விழிப்புணர்வு, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். அப்ப இதுல நாங்கள் எப்படி இந்த அறிகுறிகளை கண்டுபிடிக்கலாம் என்று பார்த்தீர்களானால், இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திலே ஒரு காலத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இலங்கை வானொலியிலே ஒரு அறிவித்தல் சொன்னார்கள்.
உற்றார் உறவினர் நண்பர்கள் அறியத்தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அப்படி என்றால் என்ன மீனிங் தெரியுமா? மரண அறிவித்தல் சொல்றேன். அது இன்றைக்கு தான் சொல்லினோம். இது 1956ஆம் ஆண்டு மயில்வாகனத்தார் துவங்கினது. அப்போ துவங்கினதுலேருந்து உற்றார் உறவினர் நண்பர்கள் அறியத்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்ப மரண அறிவித்தல். நான் என்ன சொல்ல வரேன், அந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் அறியத்தருமாறு இப்பவே நாங்கள் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். உற்றார் உறவினர் என்னும் போது கணவன் மனைவியாக இருக்கலாம், அப்பா மகனாக இருக்கலாம். இந்த மாதிரி எனக்கு கொஞ்ச நாளாக இந்த பிரச்சனை இருக்கு. எனக்கு காலம் எழும்புறதுக்கு பிடிக்கல. எனக்கு இந்த என்ன சொல்றது, மனம் ஒரு நிலையில இல்லை. நான் தேவார புத்தகம் முழுக்க வாசிச்சு முடிச்சுட்டேன், மன நிலையில இல்லை. சிவபுராணம் படிச்சு பார்த்தேன், நான் இன்னும் சென்றதில்லை இல்லை. அதுக்காக அதை படிக்கக்கூடாது இல்லை. பைபிளில் நான் முழுக்க கரைச்சி குடிச்சிட்டேன், இன்னும் எனக்கு தேவன் எனக்கு அருள் செய்கிற மாதிரி தெரியல. இப்படியெல்லாம் நாங்கள் ஒரு பிளேம் பண்ணி கொண்டிருப்போம். கடவுளை பிளேம் பண்ணுவோம், எங்களை நாங்களே குற்றஞ்சாட்டி கொண்டிருப்போம், பிள்ளைகளில் குற்றஞ்சாட்டுவோம். இவனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தது இதெல்லாம் சொல்லி. இதில் பல குடும்பங்கள், அதாவது இந்த நோயை, இந்த டிப்ரெஷன் என்கின்ற வியாதியை குணப்படுத்தாமல் போகும்போது தான் பொதுவாக பல குடும்பங்கள் பிரிகிறது. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வாருது, அப்பா மகனுக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள சண்டை வாருது. இதெல்லாம் பெரும்பாலானவை. இப்போ இதுக்குள்ள நாங்கள் கணக்க உள்ளுக்கு போக தெரியல. அது இன்னொரு நாளைக்கு நான் இன்னொரு தலைப்பில் நான் சொல்கிறேன். பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் இருக்குது. அது இன்னொரு 2 மணித்தியால் வேணும் அதை சொல்கிறதுக்கு. அப்போ டிப்ரெஷன் என்பதை முதலில் நாங்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்பதை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக என்ன, எங்களை சுற்றி இருப்பவர்கள். இப்போ ஒரு குழு இருக்கின்றது, மூத்தோர் குழு. அதுக்குள் ஒவ்வொரு கிழமையும் தவறாமல் மிக ஆக்டிவாக ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டு கொண்டிருக்கிறவர் இந்த கிழமை காண இல்லை என்றால் நாங்கள் கேட்கணும். என்ன கூட சொல்லி பொதுவாக அவர் இப்போ 4 கிழமையாக காண இல்லை என்றால் கேட்கணும். உற்றார் உறவின் நண்பர்களுடைய வேலை. இப்போ என்னுடைய கணவர் தினமும் எழுப்பி ஒருக்கா வாக் போகிறவர், காலமாக வெள்ளன போய் டிமோட்டன்ஸில் கோப்பி பிடிச்சி அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறவர். இப்போ என்னென்னால் ஒன்றுமில்லை, வீட்டை எழுப்புறதே 10 மணி, குளிக்கிறதும் போவார், ஷேவ் எடுக்கிறதும் இல்லை, தாடி வைக்கிறாங்களுக்கு இல்லை, குளிக்கக்கூடாது, பரம்பரை தாடி. அப்ப இப்ப அதாவது நல்லா இருந்தவையல் திடீரென்று இப்படி வர்றது தான். இப்ப சில பேர் அவன் பர்சனாலிட்டியே கவலைப்படுற பர்சனாலிட்டியா இருக்கும். அதை நாங்கள் சொல்ல வரையில. அப்போ உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு இந்த அறிகுறிகளை நாங்கள் எங்களிடம் இருக்கும்போது பகிர்ந்து கொள்ளலாம். மற்றது எங்களுக்கு சுற்றி இருப்பவர்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள், இப்போ நீங்கள் ஒரு மாதிரி கவலைப்படுற மாதிரி இருக்கீங்கள் இல்லையோ ஓமோன்னு நாங்கள் கேட்கலாம். என்ன பிரச்சனை என்றால், எங்களோட ஜெனரேஷன், எங்களது சந்ததி, நாங்கள் எல்லோரும் இப்படி எல்லோரும் மிக அழகாக சிரித்து மகிழ்ந்து எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு அடுத்த சந்ததியை நினைக்கும் போதுதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களும் அவர்களது செல்போனும் இப்படி நண்பர்கள் இருப்பதே தெரியும். இப்போ என்னுடைய நண்பர்கள், நான் ராயல் காலேஜில் 82ஆம் ஆண்டு A-லெவல் செய்தேன். நான் இன்றும் 50 நண்பர்கள் நாங்கள் இன்னும் தொடர்பில் இருக்கின்றோம். இதெல்லாம் வாட்ஸ்அப் வருவதற்கு முன்னால், இன்டர்நெட் வருவதற்கு முன்னால் நாங்கள் இங்கே டொரண்டோவிலே 15 பேர் இருக்கின்றோம். அப்பப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் சந்திப்போம். மிகவும் ஸ்கூலில் இருந்த குழப்படியை விட இப்போ கூட குழப்படி. அப்போ அது மிக ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்ன. ஆனால் அந்த இது இப்போ சீனியர்ஸ்ன்றது எங்களோட தமிழாக்களில் நிறைய 2-3 இல்லை, கிட்டத்தட்ட 6 குரூப் GTA-விலேயே இருக்குது. இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது நல்ல. ஆனால் அதற்கு மேலாக இப்போ நான் சொன்னேன் டயபெட்டிஸ்ன்றது. எனக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தாங்க. டயபெட்டிஸ் என்பதற்கு நாங்கள் என்ன, டயபெட்டிஸ் எங்க வருகின்றது? இன்சுலின்ல பிரச்சனை இருக்குது. இன்சுலின் சுரந்தாலும் இன்சுலினை நமது உடல் எடுத்துக்கொள்வதில் பிரச்சனை இருக்கின்றது. அங்கதான் மெட்ஃபார்மின் எங்களுக்கு உதவி செய்கின்றது. மெட்ஃபார்மின் போன்ற மருந்துகள், அதுக்கு நாங்கள் கவலைப்படுவதில்லை. அதுபோல இந்த மனச்சோர்வுக்கு சில சுரப்பிகள், சில ரசாயன பதார்த்தங்கள், நமது மூளையில் சுரக்கும் ரசாயன பதார்த்தங்கள் நமது மூடு அதுக்கு உதவி செய்கின்றன.
அதுக்கு நான் மருத்துவ ரீதியில் சொல்ல போனால் செரட்டோனின், டோபமின், இப்படியான சில பதார்த்தங்கள். அப்ப நீங்கள் என்னதான் செய்தாலும் நான் சொன்னேன், சில பேர், சில குழந்தைகள் பரீட்சையில் தோல்வி வந்தால் பரவாயில்ல, அடுத்த முறை பார்ப்போம் என்று போய்கொண்டே இருப்பார்கள். சில குழந்தைகள் உடனே டிப்ரெஷனுக்கு போய் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவார்கள். அப்ப ஏன் அப்படி வருகின்றது சில பேர் கண்டால் அதைத்தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை மட்டுமல்ல, கெமிக்கல்ஸ் நமது உடலில், மூளையில் சுரக்கும் அந்த ரசாயன பதார்த்தங்களில் சில மாற்றங்கள் வரும்போது, சில ரசாயனங்கள் சரியாக சுரக்காமல், சரியாக அதை அப்சார்ப், அதை உள்வாங்காமல் இருக்கும் பட்சத்திலே இந்த டிப்ரெஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ நாங்கள் டயபெட்டிஸுக்கு என்ன சொல்கின்றோம்? முதலில் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட், அதுக்குரிய சிகிச்சை என்ன சொல்கின்றோம்? முதலில் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். அப்படி என்றால் நாங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், தினமும் நல்ல ஆகாரம், சத்தான உணவை உள்ள வேண்டும். மற்றும் அதை விட அது இவ்வளவு செய்து முடித்துவிட்டு அதுக்கு மேலாக மருந்து எடுக்கின்றோம் சர்க்கரை நோய்க்கு. அதே போலத்தான் இந்த டிப்ரெஷன் என்பதற்கும். என்னிட்ட கனவேர் வேற நம்மங்கள்ட்ட சொல்லிக்கணும், டாக்டர் எனக்கு இந்த அறிகுறி எல்லாம் இருக்குது, டிப்ரெஷன் மாதிரி தான் இருக்கு, ஆனால் மருந்து மட்டும் எனக்கு வேண்டாம், மருந்து மட்டும் எனக்கு வேண்டாம், வேறு எதுவும் செய்யணும். அதுக்கு நான் என்ன செய்யலாம் என்றால், வேப்பிலை எடுத்து அடித்து கொஞ்சம் விபூதியெல்லாம் போட்டு அதெல்லாம் செய்கிறேன். இப்போ நான் தொட்டோன்னு குணமாகிறதுக்கு நான் இயேசுநாதரோ திருஞான சம்பந்தரோ இல்லை, நான் ஒரு மருத்துவர், எனக்கு தெரிந்த மருத்துவத்தை வைத்து. அப்போ இவர் என்னதான் இவர்கள் சரியாக, அப்போ கிணவேர் சொல்கிற என்னென்றால், அவருக்கு என்ன, அவருக்கு நல்ல பிள்ளைகள் எல்லாரும் வளர்ந்து கல்யாணம் முடிச்சு பேர பிள்ளைகள் இருக்கணும், அவருக்கு நல்ல பண வசதி இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, கடன் இல்லை, ஒன்றும் இல்லை, அவர் இப்போ நல்லா தானே இருக்கிறார், ஒவ்வொரு புதன்கிழமையும் சீனியர்ஸ் இது போயிட்டு வரார், மாலினியா காட்ட யோகா பார்க்குறார். அப்படி இருந்தும் இல்லை, சும்மா கதைக்க சொன்னேன். அப்படி இருந்தும் அவருக்கு மனச்சோறு, டிப்ரெஷன் வந்துட்டுது. அப்போ இது பணக்காரருக்கும் வரலாம், ஏழைகளுக்கும் வரலாம். ஏழைகள் சில பேர் அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவன் ஹோம்லெஸ், அப்படி அல்ல, இது யாருக்கும் வரலாம். ஏனென்றால் இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ரசாயனம், அதுக்குத்தான் அதற்குரிய மருந்துகள் இருக்கின்றன. இவையெல்லாம் ஆன்டி டிப்ரெசன்ஸ் என்று சொல்லக்கூடிய. இப்போ நான் இங்கே மருந்து விற்க வரையில் நான் எந்த மருந்து கம்பெனிக்கும் வேலை செய்யலை, அதை நான் முதலே சொல்லியிருக்கோம், டிஸ்க்ளைமர், ஐ டோன்ட் ஒர்க் ஃபார் எனி ட்ரக் கம்பெனிஸ். பட் இந்த மாதிரி வியாதி இருந்தால் உங்களது முதல் நீங்கள் செய்ய வேண்டியது உற்றார் உறவினர் நண்பர்கள், அதைவிட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். டயபெட்டிஸுக்கு மாதிரி வாழ்க்கை தரத்தை மாற்ற வேண்டும். இப்பொழுது கண்டுபிடித்து, இப்பொழுது இல்லை, எல்லோருக்கும் தெரிந்தது, உடற்பயிற்சி நிச்சயமாக இந்த மனச்சோர்வு நோய்க்கு ஒரு மருந்தாக அமைகின்றது. அதைவிட நல்ல சூழ்நிலை, பாசிட்டிவ் திங்கிங், அதைத்தான் நாங்கள் மன்னிக்க வேண்டும். நானும் யாழ்ப்பாணம் தான். எங்கட யாழ்ப்பாணத்தில் அந்த யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு எதிர்மறையாக ஒரு 5 கருத்து வேறு. அது முகநூலில் பார்த்தீங்கன்னா ஆஹா. அப்போ அந்த எதிர்மறை கருத்துக்களை விடுத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலம் எழுப்பினோன்னு ஒரு பயிற்சி செய்யலாம். இன்று எனது நாள் நன்றாக இருக்க போகின்றது, நான் இருப்பது கனடாவிலே, எனக்கு ஒரு உடல்நிலை பிரச்சனை வந்தால் நான் வீட்டை விற்று ஹாஸ்பிட்டலுக்கு காசு கட்ட தேவையில்லை, இல்லையா? அமெரிக்காவில் நீங்கள் போனீங்கன்னா, அமெரிக்கா பார்டர், நீங்கள் சொன்ன பார்டர் தாண்டினீங்கன்னா இது பிரச்சனை. இலங்கையில் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன ஒரு அண்ணன் ஒரு ஆளுக்கு சுகம் இல்லாமல் கிட்டத்தட்ட 4 மில்லியன் இலங்கை ரூபாய்கள் அவர்கள் செலவழிக்க வேண்டியிருந்தது. கடைசி அவர் வந்து போனார். அப்போ அந்த பிரச்சனை ஒன்று எங்களுக்கு இல்லை. நாங்கள் இப்பொழுது போர் சூழலில் இல்லை. போர் முடிந்து நாங்கள் இப்போ காசாவில் இருக்கிற குழந்தைகளை பாருங்கள், யுக்ரைன், அப்படியான நிலைமையில இல்லை. நாங்கள் மிகவும் நன்றாக இருக்கின்றோம். எங்களோட கார் மெர்சிடிஸ் பென்ஸோ போஷ் அப்படி இருக்கணும் வண்டியில், எங்களுக்கு போய் வாரத்துக்கு ஒரு இது. அப்போ இதுதான் பாசிட்டிவ் திங்கிங். நாங்கள் நல்ல குடும்பங்களில் இருக்கின்றோம். எங்களை சுற்றி பல நல்ல இலக்கியங்கள் இருக்கின்றன. திருக்குறள் படிக்கலாம், கம்பராமாயணம் படிக்கலாம், பைபிள் வாசிக்கலாம்,
புதிதாக நாங்கள் புத்த சமயத்தை என்ன இருக்கின்றது என்பதை பார்த்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன செய்வதற்கு. இவையெல்லாம் செய்தும் எங்களுக்கு மனச்சோர்வு நோய் கண்டறிந்தால் மருந்து எடுப்பதில் தவறில்லை. இப்போ கிணவேர்களை கேட்குறேன் என்றால், அப்போ டாக்டர் நான் ஒரு 6 மாதம் எடுத்துட்டு அந்த மருந்தை விடலாமோ? நிச்சயமாக ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் சில சமயங்களில் நீங்கள் வாழ்க்கை முழுக்க இந்த மருந்துகளை எடுக்க வேண்டி இருக்கும். ஐயோ டாக்டர், லைஃப் ஃபுல்லாக எடுக்கணும். இப்போ நீங்கள் டயபெட்டிஸுக்கு இன்சுலின் லைஃப் ஃபுல்லாக தான் எடுக்க வேண்டி இருக்கும். என்ன, அதை பற்றி ஒரு தரம் இல்லை. அதே மாதிரி தான் இதுவும். அப்போ நான் என்ன சொல்றால், இந்த உற்றார் உறவினர் நண்பர்களை தாண்டி உங்களோட ஃபேமிலி டாக்டர், கனடாவில் வந்து ஃபேமிலி டாக்டர்ஸ் ஆர் ட்ரெயின்ட் டு டீல் வித் திஸ். யாரும் போய் ஃபேமிலி டாக்டரோட நீங்கள் இதை பற்றி கதைக்கணும். நான் நான் ஆக்ஸ்பிரிட்ஜில் இருக்கிறேன். என்கிட்ட இருக்கிற 90 விதமானவர்கள் வெள்ளைக்காரர்கள். அவர்கள் இதை பற்றி கவலையே படுறதில்லை. டாக்டர் எனக்கு ஒரு 3 மாதமாக இந்த பிரச்சனைகளும் வகைப்பார். ஆனால் எங்களது உறவுகள் மிக கஷ்டம் அவைகளோட கதைக்கிறது. அவைகளுக்கு டிப்ரெஷன் என்றால் முதல்ல அது ஒரு இவரும் தமிழ் டாக்டர், நானும் தமிழ், இவர் அடுத்த முறை சீனியர்ஸில் போய் கதை கேட்கல என்னை பற்றி சொல்லிடுவாரோன்னு ஒரு பயம் இருக்குது. அப்படியெல்லாம் இல்லை. அப்போ சிகிச்சை எடுப்பதற்கு தயவு செய்து தயங்காதீர்கள். இதுதான் இன்றைய செய்தி என்று சொல்லி, இப்போ உங்களோட கேள்விகளை நாங்கள் கேட்கலாம். கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்திருக்கின்றேன். அதை விட இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டும் என்று என்றால், இந்த ஸ்கேம்ஸ் என்று சொல்லி நிறைய நடக்கும். எல்லாருக்கும் ஃபோன் கால் வரும். ஃபோன் கால் வந்து இந்த ஃபோன் கால் தெரியாத நம்பரை எடுக்காதீங்க. உண்டு மற்றது அதை விட்டுருக்கோம். யாருக்கு தெரிஞ்சாக்கிறேன்னா உங்களுடைய இதில் இருக்கும். அவன் மெசேஜ் விட்டு அப்புறம் நீங்களும் எடுக்கலாம். என்னென்னா செல்ஃபோனை ஆஃப் பண்ணவே தெரியல, இதுக்குள்ள எந்த மெசேஜ் பார்க்குறேன்னு கேட்கக்கூடாது. ரைட். ஸ்கேம்ஸ். இன்னொரு ஸ்கேம், இந்த ஸ்கேம்ன்றது தெரியும் தானே, ஏமாற்று வேலைகள் வந்து முகநூலில் கணக்க நடக்கின்றன. அதாவது ஒருவர் பிரபலமாக வேண்டுமென்றால் இப்பொழுதெல்லாம் முகநூலில் கண்டதை உணர வேண்டியது, கண்டதை சொல்ல வேண்டியது. இப்போ கிணவேர் அப்படி வழிகட்டிருக்கணும். அதில் கிணவேர் எலெக்ஷன் கேட்டு பார்லிமெண்ட்டுக்கே போயிருக்கணும். நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அப்புறம் எனக்கு எதிராக கேஸ் போட்டாலும் போட்டுருவாங்க. இதில் என்ன பிரச்சனைனா நாங்கள் தான் பிரச்சனை. அதை பார்த்து சிரித்து போட்டு கடந்து போக வேண்டும். அதை விட முதலில் ஒருவர் ஏதாவது உங்களுக்கு அறிவுரை சொல்ல வருகின்றார் முகநூலில் என்றால் அல்லது யூடியூபில் என்றால், முதலில் அவர் தகுதி என்ன? இப்போ எல்லாரும் வந்து ஹெல்த் இது சொல்லினோம், ஹெல்த்தை பற்றி எல்லாரும் சொல்ல, ஆனால் அவருடைய என்ன படிப்பு என்ன இதெல்லாம் தெரியாது. நான் சொன்னேன் இதான் ஸ்பேம் கால். எனிவே, அப்போ அந்த ஸ்பேம் இது வந்து ஒரு புதிய இது என்னென்றால், நான் ஏதாவது பொருளை விற்க வேண்டும் என்றால் இதை பற்றி தமிழாக்கள் சும்மா சொல்றேன் என்று சொல்லி நாங்கள் தான் அதுக்குள்ள விழுகிறோம். ஸோ முகநூல் பார்த்தோமா, இந்த ஃபேஸ்புக், முக்கியமாக மூத்தோர் இவர்கள் தான் இதில் விழுகிறது. நான் இப்படி சொல்றேன், நீங்கள் இதை கழுவ வேண்டும், மண்டையை கழுவ வேண்டும், உடலை கழுவ வேண்டும் இப்படி என்று சொல்லி, இதோ $500 தாங்கோ, நான் இது செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்ற அந்த அந்த போலியான நபர்களிடம் ஏமாந்து விடாதீர்கள். நன்றாக கதைக்கக்கூடியவர்கள் எல்லோரும் உண்மையானவர்களாக இருக்க வாய்ப்பில்லை என்ற முக்கியமான செய்தியோடு இப்போ உங்களது கேள்விகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றேன். எந்த கட்டத்திலேயே இன்சுலின் நீங்கள் அதில் நீங்கள் அந்த இதில் எந்த அளவுக்கு தாண்டின பிறகு அது இன்சுலின் போகுது? நல்ல கேள்வி. அண்ணன் கேட்ட கேள்வி வந்து இந்த மெட்ஃபார்மின் இருக்குது. டயபெட்டிஸில் எந்த கட்டத்துக்கு மேலே போனால் இன்சுலின் நாங்கள் எடுக்க வேண்டும் என்று. இதில் என்ன பிரச்சனை என்றால், இன்சுலின் என்பது பெரிய வில்லன் மாதிரி எங்களுக்கு ஒரு இது இருக்கு. என்றால் ஊசி ருத்தோடும் அந்த காலத்தில் இன்சுலின் வில்லனாக தான் இருந்தது. என்றால் பெரிய ஊசி, நீங்கள் ஊரில் நாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஊசியை சுடப் பண்ணி அதுக்கு பிறகு அந்த இதெல்லாம் தட்டி இன்சுலினை ஃப்ரிட்ஜில் எடுத்து. இப்போ வந்து இன்சுலின் என்பது என்ன, ஒரு சின்ன பென். அது நீங்கள் அந்த யூனிட்டை அப்படி திருப்பி போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நுழம்பு கடிக்கிறத விட இது வந்து தெரியாது. நுழம்பு கடிச்சா இன்னும் நோவு, லைக் எப்பிபென் மாதிரி பிளைன் போடலாம், துணையிலையும் போடலாம், கையிலையும் போடலாம். உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது வந்து ஊசி என்பதல்ல, மிக 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 மெல்லிய
சின்ன ஒரு இது. அப்போ நீங்கள் தெரியும் அது டயபெட்டிஸை பற்றி நான் இன்னொரு நாளைக்கு காய்க்கிறேன். டைப் 1 டைப் 2. டைப் 1 இருக்கிற டயபெட்டிஸ் ஆக்கள் இன்சுலின் தான் போட முடியும், மற்ற ஒன்று மருந்து மேலைகளுக்கு வேலை செய்யாது. டைப் 2 என்பது பொதுவாக எல்லோருக்கும் இருக்கக்கூடியது. மெட்ஃபார்மின் என்ன செய்யுதென்றால், மெட்ஃபார்மின் வந்து சுகரை நேர குறைக்கிற இல்லை, அது வந்து எங்களது உடலில் இருக்கும் தசைகளை இந்த ஏற்கனவே சுரக்கக்கூடிய இன்சுலினை சரியாக உபயோகிப்பதற்கு தான் அது வழிவகுக்கின்றது. கொஞ்ச நாள் போக போக HbA1c கூட போக இன்னொரு மருந்து எடுக்கலாம். ஆனால் அதில் சிறந்த மருந்து என்பது இன்சுலின் தான். இன்சுலின் நீங்கள் முதலே எடுக்க துவங்கலாம். மெட்ஃபார்மின் எடுக்க முதலே நீங்கள் இன்சுலினை எடுக்க துவங்கலாம். சரியா? இன்சுலினை பார்த்து இனிமேல் பயப்பட தேவையில்லை. எல்லாமே ஒரு மெல்லிய, அது வந்து நீங்கள் குத்தினாலும் உங்களுக்கு அது குத்துறதே தெரியாது. இப்போ இதில் நீங்கள் வயிற்றில் இருக்கிற அந்த தசையில் நீங்கள் குத்தலாம். அடுத்த கேள்வி. டைப் 1 டைப் 2 ன்னு சொன்னீங்க. எப்படி எங்களுக்கு டைப் 1 னா டைப் 2 ன்னு பிடிக்கணும்? ஒரு சாதகத்தை பொறுத்து இல்லை. செவ்வாய் குற்றம் இருந்தால் இல்லை அப்படின்னா டைப் 1 என்றது சின்ன வயசுலேயே வரத்துவம். இட்ஸ் கால்ட் ஜுவனைல் டயபெட்டிஸ். என்னட்ட இருக்கிறோம் 3 வயசு 2 வயசு பிள்ளைகள் இருக்கிறோம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் இங்கே கிரிக்கெட் பார்க்குற நீங்கள்? பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர் வாசிம் அக்ரம் ஒரு நல்ல ஒரு பவுலர், அவர் டைப் 1 டயபெட்டிக் சின்ன வயசுலேயே. அவங்களுக்கு இன்சுலின் சுரப்பு என்பது 0 இல்லை. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ எல்லாம் இன்சுலின் பம்ப் எல்லாம் வந்துடுது. இப்போ முந்தின மாதிரி கொடுத்து கொண்டு இருக்கோம். பம்பை போட்டு விட்டீங்கன்னா அது தானாக இன்சுலினை கொடுத்து கொண்டு இருக்கும். அப்போ டைப் 2 என்பது இன்சுலின் சுரக்கும், ஆனால் நமது உடல் அந்த இன்சுலினை சரியாக உபயோகிக்காமல் இருப்பது தான் டைப் 2. இதுதான் பேசிக். அடுத்த கேள்வி. இன்சுலின் வந்து இத்தனை கலர்களை இருக்குதானே, ப்ளூ கலர், ப்ரௌன் கலர், பச்சை கலர், லைட் கலர். நல்ல கேள்வி. இன்சுலின் பல கலர்களில் இருக்குதான். நல்ல, ஏன்னா இன்சுலின் என்பது ஒரு விஷயம் இல்லை. இப்போ இன்சுலின் என்பது பல வகையான, அதாவது போட்ட உடனே தொழில்படுற இன்சுலின் இருக்குது, ஷார்ட் ஆக்டிங்ன்றது. இன்னொன்று வந்து மிட் ஆக்டிங், இது போட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு அந்த இன்சுலின் இருக்கும். இப்போ எல்லாம் லாங் ஆக்டிங் இன்சுலின் இருக்கு, இரவில் மட்டும் எடுக்கும். லேண்டஸ் என்று சொல்லக்கூடிய இன்சுலின் இருக்கு, அது இரவில் மட்டும் எடுத்தீங்கன்னா 24 hours அந்த இன்சுலின் வேலை செய்யும். இப்போ அதுக்கு மேலே போய் இப்போ வீக்லி ஒன்ஸ் போடுற அளவுக்கு கூட இன்சுலின் வந்துட்டு. அதான் அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ். வீக்லி அடிச்சு அப்புறம் ப்ளூ கலர்ல அடிக்கணும். வீக்லி யார் அடிக்க போறீங்க? வீக்லி அடிக்கணும். வீக்லி அடிச்ச அப்புறம் அந்த அந்த ரேஞ்ச் வந்து கூடி போயிங்க அந்த ப்ளூ கலர். அப்போ வீக்லி அந்த ஒவ்வொரு வாரம் அடிக்கிற இன்சுலினோட உங்களுக்கு அந்த ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் இருக்கு. அப்போ உங்களோட நீங்கள் ஒரு சரி விளங்குதா? சரிங்க. அப்போ இப்போ நீங்கள் ஒரு சாமர்த்திய வீட்டுக்கு போறீங்க, அங்கே 2 கப் பாயாசம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்க, அங்காலே ஒரு என்ன சொல்றது ஜாங்கிரி இல்லை அல்வா வருது, அதையும் சாப்பிடணும் என்றால் உங்களோட சுகர் ஏறிடும். இந்த வீக்லி இன்சுலின் அதோட எக்ஸ்ட்ரா அடிச்சுக்கலாம், சாப்பிடலாம். இது அதான் இப்போ என்ன சொல்லிடணும் என்றால் எனிதிங் இன் மாடரேஷன் சாப்பிடலாம். நீங்கள் பிறகு என்ன தெரியுமா, நீங்கள் சாமர்த்திய வீட்டுக்கு போய் பாயாசம் வடை இதுகளை சாப்பிடாமல் வந்து இரவு போய் சேர்ந்தீங்க என்றாலும் கூட ஆவி சுத்தும். பாயாசம் என்று சொல்லி அதுக்காக இப்போ என்ன சொல்லிடணும் என்றால் இந்த ஆவி பிரச்சனை இல்லாமல் இருக்க eat anything moderate. ஓகேனா? வீக்லி இன்சுலின் எல்லாம் ஒயிட்ல கவர்டா? இன்னும் வரையில கனடாக்கு இன்னும் வரையில விரைவில் எதிர்பார்க்க எது ஒயிட்ல கவர்ட் ஆயிருக்கு, மிச்சம் எல்லாம் கவர். அது $100 பே பண்ணுங்க. யா ஓகேண்ணா. இப்போ இது 8.1 நிற்கும். ரெகுலர் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு நீங்கள் உயிரெல்லாம் எழுதி வச்சுட்டீங்களோ? இறுதி உயிர் எழுதி வச்சுட்டீங்களோ? அடடடா, இப்படித்தான் ஒரு ஆள் போன முறை 8.2 காட்டுறவர் ஒரு மனத்தியாளத்தில் போய் சேர்ந்துட்டார். அப்படி சொல்லக்கூடாது. 8.1 அது நல்ல ஊசி எடுத்துட்டார். யா இப்போ சாப்பிட இன்னும் 12க்கு போகும். ஓகே, தேங்க்யூ. சேர்க்கலாம்.